திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே சிறுவனை மது குடிக்க வைத்து சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவிட்ட நபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அடுத்து புதூர் உத்தமனை சேர்ந்தவர் அஜித். இவர் ஆட்டோ மற்றும் மினி லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் பொங்கல் தினத்தன்று அஜித்குமார் என்பவர் அவரது சகோதரர் அண்ணன் மகனான 6 வயதிலிருந்து 7 வயது மதிக்கத்தக்க சிறுவன் முன்பு மது பாட்டிலை கீழே வைத்து மது அருந்துவது போன்று வீடியோவை பதிவு செய்து அஜித் பவி என்ற பெயரில் முகநூலில் பதிவிட்டுள்ளார். அந்த சிறுவன் மதுவை அருந்துவிட்டு இறைச்சியை ஒருவர் எடுத்துக் கொடுக்க அந்த சிறுவன் சாப்பிடுகிறான். மேலும் அந்த சிறுவன் மது அருந்தும் பொழுதே மது பாட்டில் அருகே பீர் பாட்டில் ஒருவர் வைக்கிறார். அந்த சிறுவன் மது குடிப்பது போன்ற வீடியோ எடுத்து அந்த வீடியோவை மை அண்ணன் மகன் என பதிவு செய்து முகநூல் பதிவத்தில் பதிவிட்டுள்ளார். சிறுவர்கள் மது அருந்தக்கூடாது என அரசு பலமுறை எச்சரித்தாலும் ரீல்ஸ் முகத்தால் திருச்சி மாவட்டம் சமயபுரம் அடுத்து புதூர் உத்தமனூரை சேர்ந்த அஜித்குமார் என்பவர் அண்ணன் மகன் மது குடிக்க வைத்து மது குடிப்பதை வீடியோவை வலைதள முகநூலில் பதிவிட்டுள்ளார். இதுபோன்று செய்யக்கூடாது என இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் பொதுமக்களும் கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வநாகரத்தினம் உடனடியாக இதை விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். அதன் பேரில் திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்திய போது திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள புதூர் உத்தமனூரை சேர்ந்த மாணிக்க மகன் அஜித்குமார் என்பவரும் அவரது முகநூல் பக்கத்தில் சிறுவன் மது அருந்த வீடியோவை பதிவிட்டதும் தெரிய வந்தது. இதனையடுத்து அஜித்குமாரை காணக்கிளியனூர் போலீசார் 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மேலும் விசாரணையில் திருச்சி மாவட்டம் திருப்புராத்துறை பகுதி குடும்பத்துடன் வசித்து வரும் அஜித்குமாரின் சகோதரர் பிரசாத் என்பவர் பொங்கல் தினத்தன்று நண்பர்களுடன் சேர்ந்து மது குடித்த போது அவரது மகனுக்கும் மது ஊற்றி கொடுத்து குடிக்க வைத்ததும் அதனை செல்போனில் வீடியோ எடுத்து அவரது சகோதரர் அஜித்குமாருக்கு அனுப்பியது தெரிய வந்தது. இதனை அடுத்து பிரசாத் மற்றும் அஜித்குமார் இருவரும் மீதும் வழக்கு பதிவு செய்தனர். அஜித்குமாரை திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தப்பி ஓடிய பிரசாத்தை தேடி வருகின்றனர். அதாவது மகனுக்கே தந்தை மது குடித்து அதை வீடியோ எடுத்து அவரது சகோதரருக்கு அனுப்பி அது முகநூலில் பதிவிட்ட சம்பவம் திருச்சியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது போன்ற சம்பவங்கள் மேலும் நடைபெறாமல் இல்லாமல் தமிழக அரசு பல்வேறு விழிப்புணர்வு நடத்தி வந்தாலும் இது போன்று நடத்தி வர இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.